செவ்வாய்க்கிழமை வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியினூடாக நாங்கள் இரண்டாவது நேர்காணல் பகுதியோடு இப்பொழுது உங்களை நாங்கள் சந்திக்கின்றோம். இந்த இரண்டாவது நேர்காணல் பகுதி இந்த கலை தொடர்பாக நிறைய விடயங்களை நாங்கள் இன்று விவாதமாகவே பேசுவதற்கு முன்வைப்பதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கின்றோம். காரணம், பேச வேண்டிய ஒரு பொருள் ஆனால் பேசப்படாமல் இருப்பதே இதற்கு முக்கியமான ஒரு காரணமாக இருக்கிறது இலங்கையில் இருக்கின்ற தமிழ் கலைகளை பொறுத்த மட்டிலே. சரி, இது தொடர்பாக பேசுவதற்கு மிகவும் பொருத்தமான ஒருவர் சிரேஷ்ட கலைஞர். பல்துறை சார்ந்த கலை படைப்புகளை தன்னகத்தை கொண்டு அதனை சமர்ப்பித்து கொண்டிருக்கின்ற ஒரு சிரேஷ்ட கலைஞர் திரு இளங்கோ அவர்களை பணிவன்போடு கலையத்துக்கு நாங்கள் வரவேற்கின்றோம். வணக்கம் அண்ணா. வணக்கம். எப்படி நல்லா இருக்கிறீங்களா? இருக்கிறேன். நேற்று தினம் கொழும்பு பண்டாரநாயக்க சர்வதேச ஞாபகார்த்த மண்டபத்திலே விருது வழங்கும் விழா இடம்பெற்றது. கலைஞர்களை கௌரவிக்கின்ற ஒரு விழா, கலைஞர்கள் வாழும் பொழுதே அவர்களை கௌரவிக்கின்ற ஒரு விழா இடம்பெற்றது. அந்த விழா தொடர்பாக நாங்கள் முதலிலே பேசுவோம். வாழும் போதே வாழ்த்துவோம் கலைஞர்கள், இதுதான் தலைப்பு. ஏன் இவ்வாறான ஒரு முடிவெடுத்தோம் என்றால், சுமார் தலைநகரிலே மட்டுமல்லாமல் தேசிய ரீதியிலே எமது கண்ணை கலாலயம் 20 ஆண்டுகளுக்கு மேல் சமது கலை சேவை செய்து வருகிறது, சமூக சேவை. நான் பார்க்கும்போதெல்லாம் விருது விழாக்களின் போது பல விருதுகள் அண்மை காலமாக விலை போகிறது. தென்னிந்திய நடிகர்களாக இருக்கலாம், ஏனைய நாட்டு கலைஞர்களாக இருக்கலாம், அவர்களை வைத்தெல்லாம் அவர்களுக்கு கரங்களின் மூலம் விருதுகள் கிடைப்பதற்கு ஒவ்வொரு ரேட் ஒவ்வொரு விலை அதற்காக கூறப்படுகிறது. ஆனால் எங்கள் கலைஞர்களும் ஒரு சிலர் பணம் கொடுத்தும் பெறுகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த பணம் கொடுத்து பெறுவதனால் அதனுடைய பெருமதி அற்றுப்போகிறது. கலைஞர்கள் மட்டுமல்லாமல் ஏனையோரும் அதை காசு கொடுத்து பெறக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் உருவாகியுள்ளது. இதனை எல்லாம் வன்மையாக கண்டிக்க வேண்டும், இதிலெல்லாம் நிறுத்த வேண்டும் என்பதற்காக சர்வதேச மனித உரிமை அமைப்போடும் சர்வதேச பௌத்த சமயனும் இணைந்து நேற்றைய நாளிலே BMICH மண்டபத்தில் ஒரு நிகழ்வு ஏற்பாடு செய்தது. இதில் கவிஞர்கள், எழுத்தாளர்கள், ஓவியர்கள் எனும் தேசிய ரீதியில் பல்துறை சார்ந்த கலைஞர்களை கௌரவப்படுத்த திட்டமிட்டிருந்தோம். ஆரம்பத்திலே இப்படியான திட்டம் இருந்தது. அதாவது மேல் மாகாண மட்டத்தில் உள்ள கலைஞர்கள் மட்டும், அதாவது களுத்துறை மாவட்டம், கொழும்பு மாவட்டம், கம்பா மாவட்டம். ஆனால் எங்களுடைய நோக்கமாக இருந்தது தேசிய ரீதியாக இருக்க வேண்டும் என்று. காரணம், கொழும்பிலே உள்ளவர்கள் அங்கே இருப்பவர்கள் ஏதோ ஒரு பொருளாதார ரீதியாக விருதுகளை வாங்கக்கூடிய ஒரு அளவு சந்தர்ப்பம் இருந்தது சிபாரிசுகள் மூலம். ஆனால் மலையகத்திலோ அல்லது வடகிழக்கு மாகாணங்களிலோ ஏராளமான படைப்பாளிகள் தமது படைப்புகளை படைத்துவிட்டு அதற்கான ஒரு கௌரவம், ஒரு அங்கீகாரம் கிடைக்காமல் இருக்கிறது. ஆகையால் நான் என்ன செய்தேன், தேசிய ரீதியாக இதனை அறிவித்திருக்கேன். அதைவிட இந்த விருது விழாக்காக முதலாவது நாங்கள் யோசித்தோம், சிரேஷ்ட கலைஞர்கள், முக்கியமான கலைஞர்களை கூப்பிட்டு அவர்களை மட்டும் கௌரவிப்போம் என்று. ஒரு சில மூத்த கலைஞர்களால், பேர் குறிப்பிட விரும்பவில்லை, ஒரு சில மூத்த கலைஞர்களால் ஏன் இவ்வாறான ஒரு நிகழ்வுகள் நடத்துகிறீர்கள், ஏன் இது நான் நினைக்கிறேன் இந்த கால சூழலுக்கு பொருத்தமாக இருக்காது என்று அவ்வாறான ஒவ்வொரு விடயங்களை குறிப்பிட்டிருந்தார்கள். ஆனால் எங்களுடைய வேண்டுதல் இருந்தது, அவருக்கு அதை விட மூத்த கலைஞர் கேட்டாங்க, பணம் தருவீங்களா, வரதுக்கு டிரான்ஸ்போர்ட் தருவீங்களா, நாங்கள் வரதா இருந்தால். அப்போ இந்த கோரிக்கையெல்லாம் வச்சா விருது விழா செய்ய முடியாது. ஒரு விருது விழாவுக்கு ஏராளமான செலவுகள் நாங்கள் செய்ய வேண்டியிருக்கோம். ஹால் செலவு, அங்கால விருதுகளுக்கான ஏற்பாடுகள், அதாவது அந்த சன்னஸ் பத்திரிகைன்னு சிங்களத்தை சொல்லுவாங்க, ஒரு சான்றிதழ் பத்திரம் அடிக்கணும். அப்போ எங்களுக்கு ஏராளமான கடமைகள் இருக்குது. இலவசமாக கொடுக்குற நேரம் 1008 கேள்விகள் கேட்டுக்கொண்டிருந்தாங்க. அதில் நான் என்ன செஞ்சேன், 250 பேர் நாங்கள் கௌரவிக்கிறோம் என்று போட்டிருந்தேன். ஆனால் அப்ளிகேஷன் 750 பேர் போல் வந்திருந்தாங்க. சகோதர மொழிகளும் கலைஞர்களும் சேர்ந்து ஒரு கிட்டத்தட்ட 500-600 பேருக்கு 3 கட்டமாக பிரித்து முழு நாளும் BMICH அரங்கை எடுத்து ஜனாதிபதியின் சுயதொழில் வியாபாரிகள் தொழில் நினைக்கிறேன் தொழிலாளர் சங்கத்துக்கான பணிப்பாளர் நாயகம் சமன் பிரியரத்ன அவர்கள் வருகை தந்திருந்தார்கள் சிறப்பு ரீதியாக. மற்றும் மனித உரிமை சர்வதேச மனித உரிமை அமைப்பின் தலைவர் சார்ல்ஸ் பிரதீப் அவர்களின் தலைமையின் கீழ் நாங்கள் நேற்று கௌரவ நிகழ்ச்சியை நடத்தியிருந்தோம். மிகவும் சிறப்பான ஒரு விடயம். ஒரு கலைஞன் வாழும் பொழுதே அவனை வாழ்த்த வேண்டும் என்பது ஒரு முக்கியமான ஒரு விடயம். காரணம், நாங்கள் சிலர் மறைந்ததன் பின்னதாகத்தான் அவருடைய புகழை பற்றி பேசுகின்றோம். நீங்கள் சொன்னது போல இந்த வடக்கில், கிழக்கில், மலையகத்திலே, இன்னும் ஏனைய பல பகுதிகளிலுமே இளைமறைக்காயாக அவர்களுடைய திறமை அரங்கேற்றப்பட்டாலும் அவர்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்காத கலைஞர்கள் இத்தனை பேர் இருக்கிறார்கள். ஆகவே
இப்படியானவர்களுக்கான ஒரு 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 அங்கீகாரத்தை நீங்கள் கொடுப்பதையிட்டு தேசிய அலைவரிசை என்ற ரீதியில் உங்களுக்கு நாங்கள் நன்றிகள் கூட கடமைப்பட்டிருக்கின்றோம். அதே போல் மற்றொரு விடயம் இருக்கிறது. இப்பொழுது இந்த விருதுகள் பட்டங்கள் என்பன விலை போய்விட்டன. எனக்கும் கூட பல அழைப்புகள் வந்திருந்தன. இப்படியான விருதுகளாம் இருக்கிறது, அதுக்கு நீங்கள் கொஞ்சம் காசு கட்டணும் என்று சொல்லியிருந்தாங்க. நான் சொன்னேன், நான் எங்களுக்கு இலவசமாக கொடுக்குற விருதுக்கே நாங்கள் விண்ணப்பிக்கிறது குறைவு, இதில் நாங்கள் பணம் கொடுத்து வாங்க வேண்டிய அவசியம் என்பது எங்களுக்கு உண்மையிலேயே தேவையில்லை. அது ஒரு அவமரியாதையான ஒரு விடயம் என்பதை நான் இந்த தருணத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஆகவே இப்படியாக இந்த பணம் கொடுத்து விருதுகளையும் பட்டங்களையும் பெறுகின்றவர்களுக்கு நீங்கள் சொல்லவிருக்கின்ற ஒரு விடயத்தை நேரடியாகவே நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். என்னை பொறுத்த வரையிலே விருதுகள் வியாபாரமாகும் போது தகுதியான கலைஞர்கள் அதை பெற முடியாமல் சொல்கிறது. தகுதியான கலைஞர்கள், நான் நினைக்கிறேன் சில விருது விழாக்கள் ஏற்பாட்டாளர்களும் கூட அது ஒரு வியாபார ரீதியாக 50 கலைஞர்களை இலவசமாக அழைத்தால் 150 பேரை பணம் வாங்கி எடுத்திருப்பார்கள். அப்பொழுது என்ன நடக்கிறது என்றால் கருப்பாடுகளும் வெள்ளையாடுகளாக மாற்றப்படுகிறது, அவர்களும் கலைஞர்களாக மாற்றப்படுகிறார்கள். கடந்த காலங்களிலும் அவ்வாறு கலைமாமணிகள் ஏராளமான பட்டங்கள் வழங்கப்பட்டிருந்தது. ஏன் இதை வெறுக்கிறேன் என்றால், எனக்கும் ஏராளமான விருதுகள் கிடைத்ததற்கு சில வீடுகளிலே விருதுகள் இன்னும் நான் பெறாமல் இருக்கிற சில மன்றங்களில் எனக்கு விருதுகளில் அவ்வளவு ஒரு உடன்பாடு இல்லை. ஏனென்றால் நமது திறமைகளை நாம் முன்னோக்கி நகர்த்தும் போது தானாகவே எல்லாம் வந்து சேரும். அதன் தான் நாங்கள் எடுக்க வேண்டிய முடிவு. சில சமயம் ஒரு உதாரணமாக எடுத்துக்கொள்வோம். நான் விருது பெற்று விட்டேன், நான் வெளியே செல்கிறேன், திடீரென ஒரு விபத்தில் இருந்து விட்டேன். இவர் இந்த பட்டத்தின் ஏதாவது ஒரு பட்டம், கலைநிலா, கலைமாமணி, கலைச்சூடர், தமிழ் பிரியன், இப்படியெல்லாம் பெயர்களை சொல்லி இவரது இறந்த வீட்டுக்கு என்று செல்வேன் என்று சொல்வார்களா? அல்லது ஒரு அந்த செத்த வீட்டுக்கு நான் போயிட்டு வரேன், அந்த மைய வீட்டுக்கு போயிட்டு வரேன். அப்போ நம்மளுடைய உண்மையான நாமம் இளங்கோ என்ற பெயரை கூட அங்கே குறிப்பிட மாட்டார். இதுதான் உண்மை, இது இயல்பான வாழ்க்கை. அதை நாங்கள் உணர்ந்து கொண்டால் சில சமயங்களில் பின்னால் இருப்பவர் ஒரு அரங்கத்துக்கு வந்தால் கூட என்னை முன்னால் வைக்கவில்லை, என்னை ஏன் பின்னால் வைத்தார்கள், எனக்கு ஏன் அந்த அந்த பெயர்களை எல்லாம் சொல்லி மேடைக்கு அழைக்கவில்லை என்றெல்லாம் குறை கூறியவர்கள் உண்டு. நாங்கள் எதையும் எடுத்துக்கொண்டால் ஒன்றுமே இல்லை இந்த வாழ்க்கையில், எதையுமே கொண்டு போவதும் இல்லை. இந்த பெயரை என்னை சூட்டி அலைங்கள், அந்த பெயரை சூட்டி அலைங்கள், இதெல்லாம் தற்காலிகமாக கொடுக்கப்பட்ட ஒரு விடயம் என்பதை நாங்கள் உணர வேண்டும். அது நமக்கு திறமைக்காக கொடுத்திருக்கலாம், நம் வாழும் காலங்களில் உபயோகப்படுத்துகிறோம், அவ்வளவுதான். இதை எனக்கு பேர் சொல்லவில்லை. நான் நினைக்கிறேன் நேற்றைய விழாவிலும் கூட ஒரு சிலர் வந்து எனக்கு முன்னாள் கதிரை கொடுக்கவில்லை, பின்னால் கதிரை கொடுக்கவில்லை என்று. என்னை பொறுத்தவரையிலே அனைவருமே கலைஞர்கள், அவர்கள் அனைவருமே சிறப்பதிதிகள். இவர்களில் நீங்கள் பெரியவர்கள், நீங்கள் சிறுவர்கள் என நான் எதிர்பார்க்க முடியாது. எல்லாருமே எனக்கு பொதுவானவங்க. அப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் கட்ட கட்டமாக தான் எங்களுக்கு அழைப்பு. எனக்கு ஒரே மைக்கில் ஒரேடியாக 20 பேரையும் கூப்பிட முடியும். அதை வர்றவங்களும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இவ்வாறான சில விஷயங்கள் எல்லோருமே புரிந்துணர்வோடு இருந்தால் உண்மையிலே கலைத்துறை ஆரோக்கியமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இலங்கையில் தற்போதைய இந்த கலைஞர்களுடைய நிலை எவ்வாறு இருக்கிறது? அதிகபட்சமாக கலைஞன் என்றாலே வறுமையும் கலையும் ஒட்டி பிறந்தது. பெரிய பெரிய சர்வதேசத்தில் கூட பெரிய பெரிய கலைஞர்களாக இருப்பாங்க. அவங்க இறக்கும்போது கடன்களை வைத்துக் கொண்டு தான் இருந்திருப்பார்கள், கலையோடு வறுமை இருப்பதனால். இலங்கையை பொறுத்தவரையிலே பொதுவாக கொழும்பை எடுத்துக்கொண்டாலும் கூட நான் இந்த குறுக்கிடத்துக்கு மன்னிக்க வேண்டும். இலங்கையின் புகழ்பூத்த பாடகர் ஜோதிபால் அவர்கள், மறைந்த கலைஞர், அவருடைய வீட்டை அண்மையில் ஒரு 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 காணொலியூடாக பார்த்தேன். மிக ஒரு சிறிய அளவிலான ஒரு வீடாகவே, ஒரு சாதாரண ஒரு வீடாகவே இருந்தது. ஆனால் அப்போ அதை பார்த்தவுடன் நம்ப முடியாத ஒரு நிலை. காரணம், அவ்வளவு புகழ்பூத்த ஒரு சகோதர மொழி கலைஞர். கிட்டத்தட்ட நாங்கள் இந்தியாவிலே பார்க்கின்ற பொழுது ஒரு 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 மூத்த, நாங்கள் எப்படி நாங்கள் எஸ்பிபி அவர்கள், அதே போல் ஜேசுதாஸ் அவர்களுக்கு நாங்கள் எந்த அளவுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுப்போமோ அதே போல் இலங்கையில் ஒரு புகழ்பூத்த ஒரு கலைஞருடைய நிலை அவ்வாறு இருந்தது. மிகவும் கவலையாக இருந்தது உண்மையிலே. அப்படித்தான் நீங்கள் சொன்னது போல் இலங்கையிலே பல கலைஞர்கள் நல்ல கலைத்திறமையாக இருந்தாலும் வறுமையோடு வாழுகின்ற நிலையை நாங்கள் காணக்கூடியதாக தான் இருக்கிறது இல்லையா? குறிப்பாக சகோதர மொழியை விட தமிழ் மொழியை எடுத்துக்கொண்டாலும் கூட இலங்கையிலே முதல் திரைப்பட கதாநாயகி ஜெயகௌரி அவர்கள், அதே மாதிரி செல்வம் பெர்னாண்டோ, இதே அலைவரிசைக்கு வந்து நிறைய விடயங்களை பேசியிருக்கிறார், நடித்திருக்கிறார். அவருடைய நாடகம் ஒளிபரப்பப்பட்டு வருகிறது. இலங்கை ஒளிபரப்பு கூட்டுத்தாபனத்தில் கூட நிறைய நாடகங்களுக்கு புகழ் வழங்கியவர். இப்படியெல்லாம் பார்க்கும்போது இவர்களெல்லாம் வறுமை கோட்டின் கீழே தான் இருக்கிறார்கள். இலங்கையில் தலைநகரில், குறிப்பாக நான் தலைநகரை எடுத்துக்கொள்கிறேன், ஏனென்றால் தலைநகரில் வாழ்வதனால் ஏனைய பிரதேசங்களும் இதே நிலை உண்டு. நிறைய கலைஞர்களுக்கு வதிவிடமில்லை, நிரந்தர வதிவிடமில்லை.
வீடு இல்லை. நிரந்தர வதிவிடம் வீடுகள் இல்லை. எல்லோரும் கூலிக்கு இருக்கிறார்கள். மாதாந்த கூலிகள். ஒன்று அரசாங்கம் இதை முன் வந்து கலைஞர்களுக்கு வீடு திட்டம் கொண்டு வருகிறோம், வீடுகள் கொடுக்கிறோம், இவர்களுக்கு கூலி வீடுகளுக்கு செலுத்துவது போல ஒரு தொகையை செலுத்துங்கள், மாதாந்தம் சிறிய சிறிய தொகையை செலுத்திக் கொண்டு வீட்டை நிரந்தரமாக்குங்கள் என்ற திட்டத்தை கொண்டு வந்திருந்தால் ஓரளவு கலைஞர்களுக்கான விடிவு காலம் பிறக்க சந்தர்ப்பம். நிச்சயமாக நாங்கள் இது இந்த சகோதர மொழியோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது சகோதர மொழியில் இருக்கின்ற சில கலைஞர்கள் மிக பிரம்மாண்டமான வீடுகளிலே அதிசொகுசு வாகனங்களிலே பயணித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தருணத்தில் அதே கலைத்திறமையோடு அங்கீகாரத்தோடு இருக்கின்ற நம்மொழி பேசுகின்ற சிலர் இருப்பதுக்கு வீடு இல்லாமல் இருப்பது மிகவும் கவலைக்குரிய விடயமாக இருக்கிறது. அதை எந்த தமிழ் அமைச்சர்கள் கூட கண்டுகொள்ளாதது இன்னும் கவலையான ஒரு விடயமாக இருக்கிறது. ஆமாம், இதற்கு முன்னாலும் இந்த மாதிரியான கோரிக்கையை நாங்கள் முன்வைத்திருந்தோம். உதாரணமாக நாங்கள் எடுத்துக்கொண்டால் சகோதரமொழி நாடகங்கள் நடிப்பதற்கு ஒத்திகை பார்ப்பதற்கு சுதர்சி என்ற இங்கே ஒரு மண்டபம் உள்ளது. ஆனால் தமிழ் மொழி கலைஞர்களுக்கு பழகுவதற்கு எந்தவித மேடை நாடகம் ஒத்திகை பார்ப்பதற்கு ஒருவித வழிமுறையும் இதுவரையும் அரசாங்கம் செய்து கொடுக்கவில்லை. தமிழ் அமைச்சர்மாரும் கொழும்பிலே அதை பற்றி பேசவும் இல்லை. நாங்கள் கோரிக்கை பல முன்வைத்தாலும் அதற்கான தீர்வுகளும் இல்லை. கொழும்பிலே ஜிந்துபிட்டியிலே ஒரு இடத்தை எடுத்து தருகிறோம், மட்டக்குடியிலே ஒரு இடத்தை எடுத்து தருகிறோம் என்றெல்லாம் கூறினார்கள். ஆனால் ஒரு விதமான செயற்பாடுகளும் அதற்காக இதுவரையும் எடுக்கப்படவில்லை. கொழும்பிலே கலைஞர்களுக்கான வீட்டு திட்டங்களையும் அவர்கள் வாழ்வதற்கான சுயதொழில் வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுத்தால் கலைஞனின் வாழ்வு முன்னேற்ற பாதைக்கு செல்ல வாய்ப்புகள் உண்டு. குறைந்தபட்சம் அவன் வாழ்வதற்கான ஒரு இடமாக சரி கிடைத்துவிடும் இல்லையா? ஆமாம், மனிதன் அடிப்படை தேவையே வதிவிடம்தான். அது இல்லை என்றால் ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ நிச்சயமாக அதற்கான ஏற்பாடுகளை பண்ணி கொடுத்தால் எதிர்காலத்திலே நான் நினைக்கிறேன் கலைஞர்களின் வாழ்வும் கூட ஓரளவு சிறக்க சந்தர்ப்பம் உண்டு. அதே மாதிரி எம்முடைய கலைஞர்களை சில ஊடகங்கள் சில நாடகங்களுக்கு அழைத்து செல்வார்கள். அழைத்து சென்றால் தென்னிந்திய கலைஞர்கள் நடிக்கும்போது, தென்னிந்திய இயக்குநர்கள் பங்காற்றும் போது அவர்களுக்காக முன்னுரிமை கொடுத்து அவர்களுக்கான கொடுக்கும் வருமானத்தை கூட எமது கலைஞர்களுக்கு கொடுப்பதில்லை. எமது கலைஞர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள், ஊதியங்களிலும் புறக்கணிக்கப்படுகிறார்கள். அவர்களது ஊதியங்கள் தகுந்த நேரத்தில் அவர்களிடம் செல்வதில்லை. அப்படியான ஒரு சூழலில் இருக்கும்போது எப்படி கலைத்துறை வளரும்? கலைஞன் எப்படி வளருவான்? கலைஞனுக்கும் அன்றாட தேவைகள் இருக்கும், கலைஞனுக்கும் குடும்பங்கள் இருக்கிறது. இதை சம்பந்தப்பட்டவர்களும் அறிந்து கொள்ள வேண்டும். தற்போது எந்த அரசாங்கம் இருக்கிறதோ அந்த அரசாங்கமும் கலைஞனுக்கான ஒத்துழைப்புகளை வழங்க வேண்டும். உதாரணமாக நீங்கள் ஒரு நிறுவனத்தில் பணியாற்றுகிறீர்கள், உங்களுக்கு படப்பிடிப்பு இருக்கும், நீங்கள் அங்கே வந்து விடுமுறை கோரி செல்ல முடியாது. ஆனால் கலைஞன் சுதந்திரமாக ஒரு தனது சுயதொழில் செய்யக்கூடியவனாக இருந்தால் நிச்சயமாக அவனுக்கு நான் இன்றைக்கு ஷூட்டிங் போயிட்டு வரேன், கடையை மூடிட்டு போகிறேன், நாளைக்கு செய்வேன், அந்த ஒரு மனசு வரும். அப்போ அவர் வெளிப்படையாக அவர் சுதந்திரமாக நடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உருவாகும். நான் நினைக்கிறேன் அப்படி ஒரு கலைஞர் என்பவன் சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்பதற்கு அரசாங்கம் முதல் ஏனையவர்களும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று தான் நான் நினைக்கிறேன். உங்களுடைய இந்த தொடர் நாடகங்கள், இதனுடைய இயக்கம், அத்தோடு நடிப்பு, அந்த பயணம் பற்றி பேசுகின்ற பொழுது இப்போ இருக்கிற நியூ ப்ராஜெக்ட்ஸ் என்ன? இப்பொழுது நாங்கள் இயக்குனர் கிறிஸ் ஆண்டனி அவர்களின் அப்பே பிரின்சிபல்னு ஒரு சிங்கள படம், அது அதனை தமிழிலே மொழி மாற்றி இனி ஒரு விதி செய்வோம் என்ற திரைப்படமாக அந்த இயக்குனரை நாங்கள் நேர்கொண்டிருந்தோம். அவர் அந்த படத்தை பாடசாலைகளில் ஒளிபரப்புக்கான ஏற்பாடு பண்ணியிருக்கிறாரு. நான் நினைக்கிறேன் எதிர்வரும் 18ஆம் தேதி பிற்பகல் முதலாக தலைநகரிலே விவேகானந்தா பாடசாலையிலே ஒளிபரப்பு ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். சிறிய தொகை மாணவர்களுக்காக செய்து அங்கேயே பாடசாலையிலேயே கொண்டு போய் ஒளிபரப்புவதற்கான ஏற்பாடு செய்திருக்கிறோம். இது நாடளாவிய ரீதியிலே கொண்டு போய் கட்டாயமாக பார்க்க வேண்டிய படம். ஏனென்றால் தற்பொழுது நாட்டிலே ஐஸ் போதைப் பொருட்கள் ஏராளமாக பாடசாலை மாணவர்களின் வாழ்க்கையிலே விளையாண்டு கொண்டு இருக்கிறது. அதற்கு பெற்றோர்களும் ஒரு வகையில் காரணமாக இருக்கிறார்கள். அதை தடுப்பதற்கு மற்றும் அந்த தொலைபேசி பாவனையால் பிள்ளைகளின் வாழ்க்கை சீரழிவதற்கு இதெல்லாம் குறிப்பாக சொல்லக்கூடிய ஒரு படம். அந்த திரைப்படம் நிச்சயமாக பிள்ளைகள் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு படம். அது மட்டுமல்லாமல் எனது தொலைக்காட்சி புதிய தொடர் ஒன்று ஆரம்பிக்கிறது, சகலகலா கில்லாடிகள் என்று ஒரு நகைச்சுவை தொடர். நாட்டிலே நடக்கும் கலைஞர்களின் வாழ்வில் இருக்கும் அடிப்படை விஷயங்களை கொண்டு ஒரு இயங்கக்கூடிய ஒரு நகைச்சுவை நாடகம் ஒன்று தயாரிக்க இருக்கிறேன். அத்தோடு எனது நிதர்சனம் என்ற மேடை நாடகம் ஒன்று கலைஞர்களின் அடிப்படை பிரச்சனையை, ஏனென்றால் யார் எத்துறை இருக்கிறார்களோ அவர்கள் அத்துறையை பற்றி பேசினால்தான் சமூகம் உணரும். எனக்கு தெரிந்தது கலைத்துறை, எனது கலைத்துறையில் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் எல்லாரும் புரிந்து கொள்வார்கள். நீங்கள் உங்கள் துறையில் ராஜா என்றால் ஒவ்வொருவரும் அத்துறையில் ராஜாக்கள் தான். அந்த ராஜாக்களின் வாழ்க்கையிலே எவ்வளவு சிக்கல்கள் இருக்கிறது என்பதை மற்றொரு உணர சில படைப்புகளை செய்து வருகிறேன். இந்த விருதுகள் தொடர்பாக நாங்கள் ஆரம்பத்திலும் பேசியிருந்தோம், இருந்தாலும் பேச மறந்து போன ஒரு விடயம் இருக்கிறது. இந்த விருதுகள் தொடர்பாக பேசுகின்ற பொழுது
அண்மை காலங்களில் பார்த்திருப்பீர்கள், இந்த விருதுகளுக்காக அந்த தெரிவுக்குழு என்று ஒன்று இருக்கும். ஆமாம், இவருக்கு இதனை பரிந்துரை செய்யலாம், இவருக்கு இதனை விருதினை வழங்கலாம் என்று தெரிவுக்குழு. ஆனாலும் அதிலே மிகப்பெரிய ஒரு ஊழல் இடம்பெறுவதாக நாங்கள் பார்த்திருக்கின்றோம். தன்னுடைய உறவினர்களுக்கு மாத்திரம் விருது வழங்குவது, தன்னுடைய ஊர்க்காரருக்கு மாத்திரம் விருது வழங்குவது, தன்னுடைய மதத்தை சார்ந்தவருக்கு மாத்திரம் விருது வழங்குவது, தன்னுடைய இனத்தை சார்ந்தவருக்கு, தன்னுடைய சாதியை சார்ந்தவருக்கு, இப்படியாக சில அரச விருதுகளை கூட தங்களுடைய சொந்த தலையீட்டின் காரணமாக ஊழல் செய்தவர்களை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். இப்படியான இந்த இப்படியான ஒரு மோசமான நிலையை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்? அதாவது சில நேரம் நீங்கள் சொல்வதை போல அவரது குடும்பத்திலே ஒரு 4 திறமைசாலிகள் இருக்கலாம், ஒரே குடும்பத்தை சார்ந்த கலைஞர்கள் இருக்கலாம். அதனால் குடும்பத்துக்கு விருதுகள் போகக்கூடும். அந்த பிரதேசத்தை சார்ந்தவர்களை மட்டும்தான் கௌரவிக்க வேண்டும் என்ற திட்டம் இருந்தால் சில சமயங்களில் அந்த கௌரவத்தை கொழும்பில் இருக்கின்றவர்கள் என்று சொன்னால் கொழும்பில் உள்ளவர்களை மட்டும்தான் கௌரவிக்க வேண்டும். ஏனென்றால் கால எல்லைக்கும் பொருளாதாரத்துக்கும் ஏற்ற வகையிலே நமது ஊர் பிரதேசம் ஏனைய பிரதேசங்களும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பிரதேசத்தை கௌரவிக்கக்கூடும். அவ்வாறான சில செயற்பாடுகள் இருக்கிறது உண்மை. ஆனால் நீங்கள் சொல்வதை போலே ஒரு தேசிய விருதினை ஏனைய விருதினை வருவதற்கென்றால் நானும் தேசிய நாடக சபையிலே நடுவராக கடமையாற்றியவன். அந்த வகையில் சில சந்தர்ப்பங்கள் என்றால் நான் நினைக்கிறேன் தேசிய அரச விருதுகளை சொல்வதை விட சில இடங்களிலே நடைபெறும் வைபவங்கள் இருக்கிறது. குறிப்பாக சொல்லலாம், எனக்கு என்ன தேசிய விருதை பற்றி இருந்தால் நான் நினைக்கிறேன் 2018ஆம் ஆண்டு அல்லது 19ஆம் ஆண்டு கௌரவ மனோகணேசன் ஐயா அவர்களின் மூலம் ஒரு விருதுகள் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஆமாம், அவர் நான் நினைக்கிறேன் தேசிய அவர் ஒரு அமைச்சில் இருக்கின்ற பொழுது கலாச்சார திணைக்களத்தினோடு இணைந்து நடத்தப்பட்ட ஒரு விருது வழங்கல். அந்த விருது வழங்கல் விழாவுக்கு நான் நினைக்கிறேன் நிறைய சிரேஷ்ட கலைஞர்கள் விண்ணப்பித்திருந்தார்கள். அவரது தந்தையோடு கடமையாற்றிய கலைஞர்களும் கௌரவித்திருந்தார்கள். அவரை சிறு வயதிலே தூக்கி வளர்த்தவர்களும் விண்ணப்பித்திருந்தார்கள். ஆனால் ஒரு விண்ணப்பம் நான் உங்களுக்கு அனுப்பியிருந்தால் அந்த விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டால் எங்களுக்கு அதை தகவலாக அனுப்ப வேண்டும். நீங்கள் நிராகரிக்கப்பட்டு விட்டீர்கள், இல்லது நீங்கள் இந்த விழாவை பார்க்க மட்டும் வரலாம் சிரேஷ்ட கலைஞர்களாக, இப்படியெல்லாம் தகவல் அனுப்பலாம். எவ்வித தகவலும் அனுப்பாமல் தனக்கு தெரிந்த அவரை மட்டும் குற்றம் சொல்லவில்லை, அவரை சார்ந்தவர்கள் அதற்கு கீழே பணியாற்றியவர்கள் கூட குற்றமாக இருக்கலாம். ஆனால் எந்த குற்றமாக இருந்தாலும் ஒரு தலைவரை தான் போய் சார் அவரின் பொறுப்புக்கு கீழே நடப்பதனால் அதன் போதும் கூட சில கலைஞர்கள் உண்மையான நல்ல விடயங்களும் சரி தீமையான விடயங்களும் சரி உண்மையான கலைஞர்கள் தண்டிக்கப்பட்டார்கள். ஏராளமான உண்மையான கலைஞர்கள் தண்டிக்கப்பட்டார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய விண்ணப்பம் அளித்தும் அவர்களுக்கு விருதுகள் கிடைக்கவில்லை. இதை நான் குறிப்பிட்டு கூற வேண்டும். அதை சம்பந்தமாக நான் ஏற்கனவே 2 பாராளுமன்ற உறுப்பினர்களை அழைத்து நான் இது சம்பந்தமான தெளிவூட்டல்களை பல தொலைக்காட்சி செய்திகளிலும் ஒளிபரப்பப்பட்டது. அதே மாதிரி சில விருது விழாக்கள் நடைபெறுவதுண்டு. அதாவது நாங்கள் தேர்வுக்குழுவுக்கு முதலில் அமர்வதற்கு முன் நான் அதற்கு தகுதியானவனா என்று முதலாவது கேள்வி. இரண்டாவது கேள்வி, விண்ணப்பிப்பவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும், நான் இதற்கு விண்ணப்பிப்பதற்கு தகுதியானவரா. பணம் கோரி பெறுபவர்களுக்கு அதை பற்றி யோசிப்பதில்லை, பணம் கொடுத்தால் பெறலாம். ஆனால் நடுவர் குழாமில் இருப்பவர்கள் சிலர் அந்த நடுவருக்கான தகுதி இருக்கிறதா என்பது ஒரு கேள்வி. நான் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் பார்த்திருக்கிறேன், தென்னிந்திய நிகழ்ச்சிகள் பார்த்திருக்கிறேன். பாடல் போட்டிகளுக்கெல்லாம் நடுவர்களாக இருப்பவர்கள் எவ்வாறு தீர்மானிக்கிறார் என்று தெரியவில்லை. ஒரு பாடகர் அல்லது ஒரு நடிகரோ அல்லது தவறு செய்துவிட்டால் அதனை சுட்டிக்காட்டி நீங்கள் இந்த இடத்தில் தான் தவறு செய்தீர்கள், இதனை இவ்வாறு தெளிவுபடுத்த வேண்டும், இந்த பாடலில் இந்த இடத்திலே நீங்கள் தவறு செய்து விட்டீர்கள், நடிப்பில் இந்த இடத்தில் தவறு செய்து விட்டீர்கள் என்பதை அவர்கள் சுட்டிக்காட்டும் போது தொலைக்காட்சியில் பார்ப்பவர்களும் அதை திருத்தி நிச்சயமாக. அப்போ நடுவர் குழாமில் அமர்பவர்கள் அதை நிச்சயமாக உணர்ந்திருக்க வேண்டும். எனக்கு கூட ஒரு அமைப்பின் ஊடாக அழைப்பு விடுத்திருந்தார்கள். நான் நிறைய விடயங்களுக்கு நடுவராக இருப்பதனால், ஓவியம், எழுத்துக்கு, நடிப்புக்கு. திடீரென ஒரு நாள் அழைப்பு எடுத்து எனக்கு அறிந்தவர் ஒருவர் தான் அழைத்து, இளங்கோண்ணா நீங்கள் வந்தேன்னா நடுவராக இருங்க, இது என்னென்னா கிராமிய கலை சம்பந்தமான ஒரு ப்ரோக்ராம், நீங்கள் வந்து அந்த நடுவராக இருந்து அந்த கும்மி பாட்டுக்கெல்லாம் நடுவராக. மன்னிக்க வேண்டும் சகோதரரே, எனக்கு கும்மி பாட்டை பற்றி தெரியாத விடயத்துக்கு நான் நடுவராக அமர முடியும். ஆனால் இங்கே அழைத்தவுடன் நடுவராக அமர்பவர்கள் நான் அதை பற்றி அறிந்திருக்கிறேனா,
ஏனென்றால் அந்த துறையிலே வந்து ஆடும் ஒரு 10 குழுக்கள் ஆடுகிறார்கள் என்றால் அவர்களுக்கு நான் தவறு விளைவிக்கிறேன், என்னை அறியாமலே. ஏன் எனக்கு தெரியாத விடயம், இது நல்லா இருக்கு அது நல்லா இருக்கு சிபாரிசின் பேரை போட்டுவிட்டு சென்று விட்டேன். ஆனால் ஏன் நான் இதை தீர்மானித்தேன் என்பது எனக்கே தெரியாது. அவ்வாறான ஒரு துறையிலே அமர்பவர்கள் சற்று சிந்திக்க வேண்டும், விண்ணப்பிப்பவர்கள் தெரிந்து விண்ணப்பிக்க வேண்டும் என்பதுதான் எனது வேண்டுகோள். சரி, அதே போன்று புதிய கலைஞர்கள் இப்பொழுது இந்த நவீன தொழில்நுட்பம் இந்த காலத்திலே இப்பொழுது வளர்ந்து வரத்தை நாங்கள் பார்க்கின்றோம். பாடல் துறையாக இருக்கலாம், நடிப்பு துறையாக இருக்கலாம், பல்வேறு கலைத்துறைகளிலே வளர்ந்து வருகின்ற இளம் கலைஞர்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்புகின்ற அறிவுரை எவையாக இருக்கின்றன? இலங்கை கலைத்துறையை பொறுத்தவரையிலே மிக ஒரு போராட்டம் நிறைந்த கலைத்துறை. நீங்கள் போராடி தான் ஜெயிக்க வேண்டும். நாங்கள் ஒரு திரைப்படம் எடுத்து விட்டோம், ஒரு குறு திரைப்படம் எடுத்து விட்டோம், நாங்கள் தான் நடிகர்கள், நாங்கள் தான் இயக்குநர்கள் என்று நினைக்காதீர்கள். அன்றாடம் தேடி படியுங்கள், சில விடயங்களை தேடி கற்றுக்கொள்ளுங்கள். தெரியாத விடயத்தை முதலில் தெரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். அதன் பிறகு அதன் குறை நிறையை நீங்களே அறிந்து கொள்வீர்கள். தெரியாத விடயத்தில் கை வைத்துவிட்டு நான் எடுத்தது தான் சரி, நான் செய்தது தான் சரி என்று வாதிடாதீர்கள். தவறுகள் இருந்தால் அதனை திருத்தி அமைத்துக் கொள்ள பாருங்கள். சரியாக இருந்தால் நீங்கள் வாதிட துணியுங்கள். இவ்வாறான இலங்கை கலைத்துறை புரிந்து கொண்டு செயல்பட்டால் நிச்சயமாக அவர்கள் கலைத்துறையிலே ஜெயிக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். ஒரு 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 தனிப்பட்ட விடயம், இது நான் பொது அரங்கில் கேட்பது முறையாக இருக்குமோ தெரியாது, இருந்தாலும் கேட்கின்றேன். உங்களுடைய கருத்துக்கள் மிகவும் ஆழமானவையாகவும் அதே நேரத்தில் இந்த காயப்பட்ட சிங்கத்தினுடைய மூச்சுக்காற்று கர்ஜனையாக இருப்பது போன்று ஒரு வகையான ஒரு கோபமும் இருப்பதாக நான் பார்க்கின்றேன். இதுக்கு ஏதேனும் காரணம் இருக்கிறதா, விஷய காரணம் இருக்கிறதா? எனக்கு நான் வந்து சிரேஷ்ட கலைஞர்கள் எல்லாம் அங்கிள் என சொல்லி பழகியவன், மாமா என்று. ஏனென்றால் எனது தந்தை ஒரு மூத்த கலைஞர். 16 வயதில் என்ற திரைப்படத்தை முதலாக கிராமம் போல அவுட்டோர் எடுத்த திரைப்படம், அவுட்டோர் ஷூட் பண்ண படம் பாரதிராஜா அவர்கள் இயக்குனர் இலங்கை வந்தபோது அப்பா அவரை சந்தித்து நேரடியாகவே அனுமதி பெற்று மேடை நாடகமாக மேடையேற்றியது. 16 வயதிலே ஒரு திரைப்படத்தை மேடையேற்றிய அனுபவம் அப்பாவுக்கு இருக்குது. அப்பா தான் கமலஹாசனாக நடித்தார். கமலஹாசன் பார்த்துட்டு ஏற்கனவே கேட்டிருந்தது வந்து ஸ்ரீதர் பிஜி. அவர் கொஞ்சம் தயங்கினார், அப்பா நடித்தார், அவரே என்னிடம் சொன்னார். அப்போ அதனால் அந்த சின்ன வயசுலேருந்து கலைத்துறையும் கலை சார்ந்த விடயங்களும் சில விடயங்களை கற்று வந்ததனால் மேடை நாடகங்களிலே பல மூத்த கலைஞர்கள் நடிக்கும்போது அவர்களுக்கு திரைமறைவிலே இருந்து பிரதிவாசிப்பேன், மெழுகுதிரியை பிடித்திருக்கிறேன், இவர்கள் இப்படி நடிக்கிறார்களா, அந்த மாதிரியான சில ஆர்வங்களை கற்றுக்கொண்டேன். ஆனால் அன்று நான் கண்ட அதே கலைஞர்கள் இன்று வயோதிபம் அடைந்த போதும் அவர்களுக்கான சரியான அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்பது எனது கோபம். நாளை எனக்கு இந்த நிலை உருவானால் என்ன நடக்கும் அப்படி என்று ஒரு ஒரு நாளையை பற்றி ஒரு சிந்தனை. எங்களுடைய கலைஞர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், விருதுகளை அதெல்லாம் ஒரு பக்கம் விட்டாலும் கலைஞர்கள் இறந்த பிறகு அஞ்சலி கூட்டம் வைப்பது உண்டு. எனது நாடகமும் எனக்கு ஒரு அஞ்சலி கூட்டம் என்ற ஒரு நாடகமும் அண்மையிலே போட்டி நாடகத்தில் அரங்கிட்டு அஞ்சலி கூட்டத்தில் வந்து பேசுபவர்கள் அஞ்சலி கூட்டத்தில் இருப்ப கலைஞர்கள் அடுத்த நாள் புகைப்படத்துக்காகவோ பத்திரிகைக்காகவோ பிரசுரம் பண்ணவோ பேசலாம். சில அவரை பற்றி அறியாதவர் கூட அந்த மேடையில் வந்து பேசுவார்கள். நான் அவரோடு அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன் என்றெல்லாம் பேசுவார்கள். ஆனால் ஒரு மறைந்த கலைஞனுக்கு அஞ்சலி கூட்டம் செய்வது மட்டும்தான் நாங்கள் செய்யும் கௌரவமா? அல்லது மறைந்த கலைஞனுக்கு அவர்களது வீட்டுக்கு நாங்கள் என்ன செஞ்சுருக்கோம், அந்த குடும்பத்துக்கு நாங்கள் என்ன செய்கிறோம், எல்லாம் சிந்திக்க வேண்டிய விடயம். அண்மையிலே ஒரு கலாபூஷணம் பெற வேண்டிய ஒரு கலைஞர் இறந்திருந்தார். கலாபூஷணம் இல்லாமலே வந்திருந்தார். ஏன் இதை குறிப்பிடுகிறேன் என்றால், 60 வயதுக்கு மேலே கலாபூஷணம் கொடுக்கிறார்கள், அரசாங்கத்தில் வரவேற்கிறேன். ஆனால் நான் 60 வயது வரைக்கும் இருப்பேனா என்று தெரியாது. காரணம், என்னை சார்ந்தவர்களையும் தான் நான் குறிப்பிடுகிறேன். நாங்கள்லாம் கொரோனாக்கு இன்ஜெக்ஷன் அடிச்சிருக்கோம். என்னைக்கு என் சாவு நிச்சயிக்கப்பட்டிருக்கோ தெரியாது. இன்னும் என்னென்ன வைரஸ் வரப்போகுது எனக்கு தெரியாது. ஏன் இது ஒரு 50 வயது குறைக்கக்கூடாது? ஒரு 55 வயது 50 வயதுக்கு ஏன் குறைக்கக்கூடாது? கலைஞர்கள் இனி வரும் காலங்களில் வாழ்வது குறைவாக இருக்கும். சில விடயங்கள் நான் அதற்காக தான் இந்த விருது விழாக்கள் கௌரவங்கள் ஆட்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறேன். அப்படி தான் நினைக்கிறேன் நான். நிச்சயமாக உண்மையிலே இந்த விடயத்தை பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகள் கவனத்தில் எடுக்க வேண்டும், அமைச்சர்களும் கவனத்தில் எடுக்க வேண்டும் என்று நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். சில கலைஞர்கள் இறந்ததன் பின்னதாக இந்த இறுதி கிரியைகளை செய்வதற்கு கூட
பணமில்லாத நிலையிலே வறுமையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பல குடும்பங்களை நாங்கள் பார்க்கின்றோம். அவருடைய அந்த இறந்த உடலை அஞ்சலிக்காக வைப்பது கூட சொந்த வீடு இல்லாத அல்லது தங்கியிருக்கின்ற வீட்டில் கூட வைக்க முடியாத துருப்பாக்கி நிலை இருப்பதையும் நாங்கள் காணுகின்றோம். நாங்கள் தேவை ஏற்பட்டால் பெயர் கூட சொல்லி நாங்கள் சொல்லலாம், அந்தளவுக்கு மோசமான நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகளும் மக்கள் நீங்களும் இவை தொடர்பாக கவனத்தில் எடுக்க வேண்டும் என்று இந்த நிகழ்ச்சியூடாக நாங்கள் கேட்டுக்கொண்டு இந்த அளவோடு நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றோம். இந்த தினம் நம்மோடு இணைந்து கொண்ட சிரேஷ்ட பல்துறை கலைஞர் திரு இளங்கோ அவர்களுக்கு உள்ளமான நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகின்றோம். நன்றி. நன்றி. இன்றைய செவ்வாய்க்கிழமை வணக்கம் நேற்ற நிகழ்ச்சி உங்களுக்கு நிறைய பலன்களை தந்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த அளவோடு நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியினுடைய தயாரிப்பாளர் விஷயமாக கோணேஸ்வரன், தோடு தனஞ்சயன், இருவருக்கும் நன்றிகளை கூறி இந்த நிகழ்ச்சிக்கான செட், கேமரா, மேக்கப் மற்றும் டெக்னிக்கல் உதவிகள் புரிந்த அனைத்து உத்தியோகஸ்தர்களுக்கும் நன்றிகளை கூறி உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் மைக்கேல் மரிய ஜெயமன். வணக்கம்.